சாம்பிராணி புகை ஏன் காட்ட வேண்டும் தெரியுமா? இதற்கு பின்னால் நேரடியாக சிவபுராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு அதிசய காரணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட உண்மையான புராண கதைகளை தினமும் பார்க்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. புராணங்களின்படி யாகம் மற்றும் பூஜை செய்யும் போது தேவர்கள் மிகவும் விரும்பும் வாசனைகளில் ஒன்று சாம்பிராணி புகை என்று கூறப்படுகிறது. ஒரு முறை சில முனிவர்கள் கைலாயத்தில் சிவபெருமானிடம் கேட்டனர், இறைவா, பூஜை செய்த பிறகும் ஏன் சில வீடுகளில் தெய்வ அருள் நிலைக்கவில்லை? அப்போது சிவபெருமான் கூறினார், வீட்டில் தூய்மையும் தெய்வீக அதிர்வும் நிலைக்க வேண்டுமெனில் அகில், சந்தனம், சாம்பிராணி போன்ற புனித வாசனைகள் ஏற்றப்பட வேண்டும். அதன் புகை தீய சக்திகளை அகற்றி தேவர்களை ஈர்க்கும். அதன் பிறகு முனிவர்கள் யாகங்களிலும் கோவில் பூஜைகளிலும் சாம்பிராணி புகையை பயன்படுத்த ஆரம்பித்தனர். அதனால் தான் இன்றும் கோவில்களில் தீபாராதனைக்கு பிறகு சாம்பிராணி காட்டுகிறார்கள். வீடுகளில் பூஜை முடிந்ததும் புகை காட்டுவது வழக்கமாக உள்ளது. சாம்பிராணி புகை இருக்கும் இடத்தில் எதிர்மறை சக்திகள் தங்காது என்று நம்பப்படுகிறது. மேலும் பழமையான ஆகம சாஸ்திரங்களிலும் நறுமண புகை மனதை அமைதிப்படுத்தி பூஜையின் சக்தியை அதிகரிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டில் தினமும் சாம்பிராணி புகை காட்ட சொல்லி வந்தார்கள். நீங்களும் வீட்டில் தினமும் சாம்பிராணி காட்டி வந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க.